என் அன்பு பிள்ளையே, இந்த குரல் உன் செவிகளில் விழுகிறது என்றால் உன் தலைவிதி மாறப்போகிறது என்று அர்த்தம். உன் வாராகி தாய் நான் உனக்காக ஒரு மகா சக்தியை திரட்டி வைத்திருக்கிறேன். என் வார்த்தைகளை கேள் பிள்ளையே. இது வெறும் ஆறுதல் அல்ல, இது உன் வாழ்க்கையே அடியோடு மாற்றப்போகும் அன்னை வாராகியின் பேரதிர்ஷ்ட வாக்கு. உன் மீது நான் கொண்ட தீராத அன்பினால் உன் கவலைகளை துடைக்க இந்த தாய் ஓடோடி வந்திருக்கிறேன். உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை அலட்சியப்படுத்தி இருக்கலாம். நீ ஒரு சாதாரண மனிதன் என்று உன்னை சிறுமைப்படுத்தி இருக்கலாம். ஆனால் அவர்கள் யாரும் அறியாத ரகசியம் ஒன்று இருக்கிறது. உனக்கு பின்னால் உன் நிழலாக இந்த வாராகி அன்னை ஒரு மகா சக்தியாக நின்று கொண்டிருக்கிறேன். உன் நம்பிக்கையை மட்டும் எக்காரணத்து கொண்டும் கைவிட்டு விடாதே. இந்த உலகம் உன்னை மதிக்க தவறி இருக்கலாம், ஆனால் உன் வாராகி தாய் உன்னை ஒரு பொக்கிஷமாக பாதுகாக்கிறேன் என்பதை நீ உணர வேண்டும். அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை நீ எனக்கு கொடுத்தால் பதிலுக்கு நான் உனக்கு உலகமே வியக்கும் வெற்றியை தருவேன். என் செல்லமே, உன் நெஞ்சின் ஆழத்தில் புதைந்து வைத்திருக்கும் அத்தனை கசப்பான நினைவுகளையும் யாருக்கும் தெரியாமல் நீ சிந்திய அந்த ரகசிய கண்ணீரையும் இன்று என் பாதத்தில் இறக்கி வைத்துவிடு. நீ எந்த மனிதரிடமும் போய் அழுது புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஆறுதலுக்கு தோள் தேடி நீ அலைந்த காலங்கள் மலையேறி விட்டன. உன் வாழ்க்கையை நந்தவனமாக மாற்ற உன் வாராகி தாய் நான் இருக்கும் போது நீ சாதாரண மனிதர்களிடம் எதற்காக கையேந்துகிறாய்? அவர்களுக்கு உன் வலியின் ஆழம் புரியாது பிள்ளையே. ஆனால் எனக்கு உன் இதய துடிப்பின் ஒவ்வொரு மாற்றமும் தெரியும். நீ நினைத்த காரியங்கள் தள்ளி போகிறதே என்று ஏன் கலங்குகிறாய்? ஒரு கதவு அடைக்கப்பட்டு தாமதமாகிறது என்றால் உன்னை விழுங்க காத்திருக்கும் ஏதோ ஒரு ஆபத்தில் இருந்து உன்னை நான் தடுத்து நிறுத்தியிருக்கிறேன் என்று அர்த்தம். எந்த உழைப்பும் இல்லாமல் சுலபமாக கிடைக்கும் எதுவும் உன்னோடு நிலைக்காது. பல தடைகளை தாண்டி பல போராட்டங்களை கடந்து நீ எதை அடைகிறாயோ அதுதான் உன் வாழ்நாள் முழுவதும் உனக்கு கௌரவத்தை தரும். ஒரு தரமான பொக்கிஷம் உன் கைகளில் சேர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தாய் உன்னை சிறிது காலம் பொறுமையாக இருக்க சொன்னேன். உன் வாழ்க்கையில் இதுவரை நீ பார்த்த அவமானங்கள் போதும். உன்னை தாழ்த்தி பேசியவர்கள் முன்னால் உன்னை தலை நிமிர செய்யவே இந்த வாராகி நான் வந்திருக்கிறேன். பலமுறை நீ தடுமாறி விழுந்த போது உன் கையை பிடித்து தூக்கி விட்டது யார் தெரியுமா? உன் வாராகி அன்னை நான் தான். என் அம்மா என்னை ஒருபோதும் கைவிட மாட்டாள் என்கிற அந்த ஒரே ஒரு வைராக்கியம் உனக்குள் இருந்தால் எப்பேற்பட்ட சவாலையும் நீ வென்று விடுவாய். இனி உனக்கு தோல்வி என்பதே கிடையாது. உன் கஷ்டங்களை என் உலக்கையால் அடித்து நொறுக்கி தூளாக்குவேன். உன் வாழ்வை என் கலப்பையால் உழுது தரிசாக கிடந்த உன் நிலத்தை செழிக்க வைப்பேன். உன் வாழ்வில் படிந்திருக்கும் தரித்திரங்கள், வறுமை, தடைகள் அனைத்தையும் என் உலக்கை கொண்டு தவிடு பொடியாக்குவேன். இனி உன் வாழ்க்கையில் எங்கு பார்த்தாலும் வெற்றி கொடிதான் பறக்கப் போகிறது. உனக்குள் இருக்கும் திறமையை நீயே இன்னும் அடையாளம் காணவில்லை. உன்னால் எதையும் சாதிக்க முடியும் என்கிற அந்த மகா சக்தி உனக்குள் பிறக்கப் போகிறது. இனி உன் விஸ்வரூபத்தை இந்த உலகம் பார்க்க போகிறது. என்னை நினைத்தாலே உனக்கு ஒரு புது உத்வேகம் பிறக்கும். என் வாராகி தாய் வந்து விட்டாள், இனி எனக்கு ஏறுமுகம்தான் என்று நீ சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் உன் வாழ்வில் பலிதமாகும். என் பிள்ளையே, உன்னை விட்டு ஒரு நொடி கூட நான் விலகி சென்றதே இல்லை. உன் மூச்சு காற்றாக நானே இருக்கிறேன். ஒருவேளை நான் உன்னை விட்டு தள்ளி சென்றால் உன்னை யாராவது வஞ்சகம் செய்து விடுவார்களோ? உன் மழலை போன்ற மனதை யாராவது வேதனைப்படுத்தி விடுவார்களோ என்கிற அக்கறை இந்த தாய்க்கு எப்போதும் உண்டு. நீ பட்ட துன்பங்கள் போதும், நீ சிந்திய உதிரம் போதும். இனி உன்னை ஒரு சிறு துரும்பு கூட தீண்ட முடியாது. நான் உன் முன்னே நேரடியாக வந்து பேச முடியாவிட்டாலும் ஏதோ ஒரு வடிவில் உன்னோடு தொடர்பு கொண்டுதான் இருப்பேன்.
என் பேச்சை கேட்கும் போது உன் ஆன்மாவில் ஒரு தெய்வீக அதிர்வு உண்டாகிறதே, அதுதான் உன் வாராகி நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதற்கான அத்தாட்சி. இது வெறும் வாக்குறுதி அல்ல, இது தெய்வத்தின் கட்டளை. இதில் எல்லளவும் மாற்றம் இருக்காது. வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றங்கள் ஒரே இரவில் நிகழ்ந்து விடாது பிள்ளையே. ஆனால் அந்த பொற்காலத்திற்கான முதல் வித்து இன்று உன் மனதில் துவங்கப்பட்டு விட்டது. பல ஆண்டுகளாக நீ சுமந்து வரும் அந்த பாரமான சிலுவை இனி மெல்ல மெல்ல இறக்கி வைக்கப்படும். முதலில் உன் வாழ்க்கையை நீ நேசிக்க கற்று. இது என் வாராகி அன்னை எனக்கு பிச்சையாக கொடுத்த வாழ்க்கை அல்ல, இது அவள் எனக்கு ஆசீர்வாதமாக தந்த வாழ்க்கை என்று பெருமையோடு வாழ். நீ உன்னை நேசிக்க தொடங்கினால் இந்த அகிலமே உன்னை கொண்டாடும். உன்னை ஒதுக்கியவர்கள் உன்னை தேடி வந்து கதவு தட்டுவார்கள். யாரிடமும் வீணான வாக்குவாதங்கள் செய்யாதே. யாரையும் இகழ்ந்து பேசி மனதை காயப்படுத்தாதே. உனக்கு துரோகம் செய்தவர்களுக்கும் நீ நன்மையே செய். அடுத்தவர் கண்ணீர் உன்மேல் படாமல் நீ நடந்து கொண்டால் உன் வாழ்வின் அதிர்ஷ்டத்தை நான் பல 100 மடங்காக உயர்த்துவேன். கலங்காதே தங்கமே, உன் அன்னை நான் உன் விரலை பிடித்து வழிநடத்தப் போகிறேன். உனக்கு வரும் ஒவ்வொரு தடையும் உன்னை ஒரு வைரமாக செதுக்க வந்த ஒளி என்று நினைத்துக்கொள். இதுவரை நீ சந்தித்த துரோகங்கள் உனக்கு மனிதர்களை அடையாளம் காணும் ஞானத்தை தந்திருக்கும். இனி யாரை உன் வீட்டிற்குள் சேர்க்க வேண்டும், யாரை உன் வாழ்க்கையிலிருந்து ஒதுக்க வேண்டும் என்கிற தெளிவை நானே உனக்கு கொடுப்பேன். உன் குடும்பத்தில் நிலவும் குழப்பங்கள் நீங்கும். உன் குழந்தைகளின் எதிர்காலம் ஒளிமயமாக மாறும். பண பற்றாக்குறையால் நீ பட்ட அவஸ்தைகள் அனைத்தும் தீரப்போகிறது. பிறரிடம் கையேந்தி நின்ற நிலை மாற்றி நீ 10 பேருக்கு தானம் செய்யும் உயர்ந்த நிலைக்கு உன்னை நான் கொண்டு வருவேன். இது என் அக்ஞை. உன் உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்று ஏங்காதே. இனி உன் உழைப்புக்கு காட்டிலும் பன்மடங்கு லாபத்தை உன் இல்லம் தேடி நான் கொண்டு வருவேன். என் உலக்கை உனக்காக சுழன்று கொண்டே இருக்கும். உன்னை தாக்க வரும் தீய சக்திகளை அது சுக்குநூறாக்கும். உன் வாழ்க்கை என்னும் வயலை என் கலப்பை கொண்டு பக்குவப்படுத்தி வைத்திருக்கிறேன். அதில் நீ உழைப்பு என்னும் விதையை விதைத்தால் போதும், அது மகா விருட்சமாக வளரும். உன் உடல் நலம் குறித்து நீ கொண்டிருக்கும் கவலைகளை என்னிடம் விட்டுவிடு. உன் உடலில் இருக்கும் நோய்களும் உன் மனதில் இருக்கும் சோர்வும் இனி மெல்ல மெல்ல பனி போல மறையும். பலமான உடலையும் தெளிவான புத்தியையும் இந்த வாராகி உனக்கு வெகுமதியாக தருகிறேன். ஒவ்வொரு நாளும் காலையில் கண் விழிக்கும் போது என் அன்னை என்னோடு இருக்கிறாள், எனக்கு பயமில்லை என்கிற உறுதியோடு எழு. அந்த உறுதி உனக்கு ஒரு கவசமாக மாறி உன்னை பாதுகாக்கும். உன்னை சுற்றி உள்ள கண் திருஷ்டிகள் தீய அதிர்வுகள் அனைத்தும் எரிந்து சாம்பலாகும். உன் இல்லத்தில் மகாலட்சுமி வசம் செய்வாள். தேவையற்ற சண்டைகள் மறைந்து குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும். பிரிந்து சென்ற உறவுகள் உன்னை தேடி வந்து மன்னிப்பு கேட்பார்கள். பல காலமாக காத்து கொண்டிருந்த அந்த ஒரு நற்செய்தி உன்னை விரைவில் வந்தடையும். அது உன் வாழ்க்கையின் போக்கையே மாற்றும். என் செல்ல பிள்ளையே, உன் அன்னை நான் உன்னை ஒருபோதும் அனாதையாக விடமாட்டேன். நீ எங்கே சென்றாலும் என்ன தொழில் செய்தாலும் நான் உன் அருகிலேயே அமர்ந்திருப்பேன். உன் பிரார்த்தனைகளை ஒவ்வொன்றையும் நான் கூர்ந்து கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் நீ வாராகி என்று அழைக்கும் போது நான் உன் சிரசின் மேல் கரம் வைத்து ஆசீர்வதிக்கிறேன். எதற்கும் மஞ்சாதே, துணிச்சலோடு முந்து. உன் கைகளில் நான் வெற்றியை கொடுப்பேன். உன் பாதை முட்கள் நிறைந்ததாக இருந்திருக்கலாம், ஆனால் இனி அந்த பாதையில் நான் மலர்களை தூவுவேன். நீ பட்ட ஒவ்வொரு ரணத்திற்கும் இந்த அன்னை மருந்து போடுவாள். நீ எதையெல்லாம் இழந்தாய் என்று வருத்தப்படுகிறாயோ அதையெல்லாம் உன்னிடமே திரும்ப சேர்ப்பேன். உன் அந்தஸ்து, உன் மதிப்பு, உன் செல்வம் என அனைத்தும் இரட்டிப்பாக உன்னை வந்தடையும். உன்னை வீழ்த்த நினைத்த எதிரிகள் உன் முன்னே மண்டியிடுவார்கள்.
அவர்களை நீ தண்டிக்க வேண்டாம். உன் வளர்ச்சியே அவர்களுக்கு பெரிய தண்டனையாக இருக்கும். என் பிள்ளையின் புகழை இந்த பிரபஞ்சம் முழுவதும் நான் பரப்புவேன். நீ செய்ய வேண்டியதெல்லாம் நேர்மையாக இருப்பது மட்டுமே. தர்மத்தின் வழி நின்றால் உனக்காக நான் எதையும் செய்வேன். என் வாக்கு ஒருபோதும் மாறாது. உன் ஒவ்வொரு அசைவிலும் நான் கலந்திருக்கிறேன். நீ பயப்படும் போது நான் உனக்கு தைரியத்தை தருகிறேன். நீ தளர்ந்து போகும்போது நான் உனக்கு தோள் கொடுக்கிறேன். உனக்கு ஒரு தீங்கு என்றால் அது முதலில் என் நெஞ்சைத்தான் தாக்கும். உன்னை காக்க என் உலக்கை என்றும் தயார் நிலையில் இருக்கிறது. உன்னை ஏமாற்ற நினைக்கும் நபர்களை என் கலப்பை கொண்டு கிழித்தெறிவேன். உன் வாழ்வில் இனி எப்போதும் வசந்தம் வீசும். உன் இல்லத்தில் மங்கள இசை ஒலிக்கும். கடன் பாரத்தால் நீ நிம்மதி இழந்து தவித்தாய் அல்லவா? அந்த கடன்கள் யாவும் சூரியனை கண்ட பனி போல மறையும். உனக்கு தேவையான செல்வம் தாராளமாக வந்து சேரும். வீண் விரயங்கள் குறையும். நீ கனவில் கூட நினைக்காத அளவுக்கு உனக்கு வாகன யோகமும் சொத்து யோகமும் கூடி வரும். மன நிம்மதி என்கிற மகா செல்வம் உன் வசமாகும். என் செல்லமே, உன் வாராகி அன்னை உனக்காக எப்போதும் விழித்திருக்கிறேன். நீ எப்போது என்னை அழைத்தாலும் நான் மறு நிமிடம் அங்கு இருப்பேன். என்னிடம் உன் மனதை திறந்து பேசு. உன் ரகசியங்கள், உன் பயங்கள், உன் ஆசைகள் என அனைத்தையும் என்னிடம் ஒப்படைத்து விடு. நான் உனக்கு ஒரு தாயாக இருந்து உன்னை அரவணைப்பேன். உன்னை சுற்றி எப்போதும் ஒரு பாதுகாப்பு வட்டம் இருப்பதை நீ உணர்வாய். உனக்கு வரவிருந்த கண்டங்களையும் விபத்துகளையும் நான் என் கரம் கொண்டு தடுத்து விடுவேன். உன் ஆயுளை நான் காப்பேன். உன் குடும்பத்தில் சுப காரியங்கள் தங்கு தடையின்றி நடக்கும். மழலை செல்வம் இல்லாதவர்களுக்கு என் அருளால் நல்ல குழந்தை பிறக்கும். உன் வம்சமே தலைக்க நான் வழி செய்வேன். இது உன் வாராகி அன்னையின் சத்திய வாக்கு. பயத்தை உன் மனதில் இருந்து வேரோடு பிடுங்கி எறிந்து விடு. புதிய நம்பிக்கையோடு உன் வாழ்க்கை பயணத்தை தொடங்கு. பலனை பற்றி கவலைப்படாதே. அதை தர நான் இருக்கிறேன். நீ போடும் சிறு உழைப்பு தான் பெரும் வெற்றியாக மாற்றுவேன். இனி உன் வாழ்வில் காரிருள் கிடையாது. ஒளி மட்டுமே. உன்னுடைய அத்தனை கவலைகளையும் நான் ஏற்றுக்கொண்டேன். என் அத்தனை ஆசீர்வாதங்களையும் உனக்கு தந்து விட்டேன். என் பிள்ளை, நீ மகிழ்ச்சியாக இருந்தால்தான் என் மனம் குளிர்ந்து போகும். அதனால் எதற்கும் தளர்ந்து விடாதே. உன் பின்னால் ஒரு மகா சக்தி பேரண்டமாக விரிந்து நிற்கிறது. வெற்றி உன் காலடியில் வந்து சேரும். நிம்மதியாக தூங்கு பிள்ளையே. நாளை ஒரு புதிய உதயத்தை நான் உனக்காக படைப்பேன். உன் வாராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எக்காலத்திலும் அரணாக இருக்கும். கலங்காதே, உன் வாராகி நான் இருக்கிறேன். என் அன்பு செல்லமே, இது வெறும் பேச்சல்ல. இது உன் வாழ்க்கையின் புதிய அத்தியாயம். இனி நீ சோகமாக இருக்கக்கூடாது. உன் சிரிப்பில் தான் என் சந்தோஷம் இருக்கிறது. உன் ஒவ்வொரு அடியையும் நான் கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ செல்லும் இடங்களில் எல்லாம் உனக்கு மரியாதை கூடும். உனக்கு வரவிருக்கும் நல்ல மாற்றங்களை நீயே விரைவில் உணர்வாய். உன் வாராகி தாய் நான் உன்னை பூ போல பாதுகாப்பேன். கவலைகளை மறந்து நிம்மதியாக இரு. உன் எதிர்காலம் என் கைகளில் பாதுகாப்பாக இருக்கிறது. என் அன்பு செல்லமே, உன் வாராகி தாய் உன்னை பார்ப்பதற்காகவும் உன் கவலைகளை போக்கி ஒரு மங்கள செய்தியை சொல்வதற்காகவும் ஆவேசத்தோடு ஓடோடி வந்திருக்கிறேன். உன் அன்னை நான் உனக்காக கொண்டு வந்த இந்த தாமரை மலரை நீ தொட்டுவிட்ட அந்த நொடியே உன் விதியின் சுழற்சி மாறிவிட்டது என்பதை முதலில் நீ உணர வேண்டும். இத்தனை காலம் நீ பட்ட கஷ்டங்களுக்கும் சிந்திய கண்ணீருக்கும் ஒரு முடிவு கட்டவே உன் வாராகி அன்னை இன்று உன் முன்னே நிற்கிறேன். என் முகத்தை பார்த்துவிட்ட பிறகு உன் மனதிற்குள் ஒரு பெரிய பலமும் சிங்கத்தின் வேகமும் பிறந்திருக்கும் அல்லவா? அஞ்சாதே மகனே, கலங்காதே மகளே. இந்த வாராகி இருக்கையில் உன்னை எவனாலும் அசைக்க முடியாது.
என் பிள்ளையே, இந்த உலகத்து மனிதர்களைப் பற்றி நீ ஒரு கசப்பான உண்மையை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். உன் மீது யாராவது கற்களை எறிந்தால் அவர்கள் மீது திரும்பி எறியாதே. அந்த ஒவ்வொரு கல்லையும் பொறுக்கி எடுத்து உனக்கான ஒரு பெரிய வெற்றி கோட்டையை நீயே கட்டு. உன்னை அவமானப்படுத்திய அதே மனிதர்கள் முன்னால் உன்னை நான் உயரத்தில் தூக்கி வைத்து அழகு பார்ப்பேன். ஊர் மக்கள் எல்லோரும் கோவிலுக்கு போகிறார்கள், விழுந்து விழுந்து தெய்வத்தை வணங்குகிறார்கள். ஆனால் அவர்களின் மனதிற்குள் பொறாமையும் வஞ்சகமும் அடுத்தவர்களை எப்படி கெடுக்கலாம் என்கிற சூழ்ச்சியும் தான் நிறைந்திருக்கிறது. அடுத்தவன் வாழ்வதை பார்த்து பொறாமைப்படுபவனும் பொய் பேசி திரிபவனும் எத்தனை கோவிலுக்கு போனாலும் அவனுக்கு புண்ணியம் கிடைக்காது. என் தங்கமே, யாருக்கும் தீமை செய்யாமல் உன் மனதை சுத்தமாக வைத்திருந்தாலே போதும். அதுவே நீ கோடி முறை கோவிலுக்கு சென்றதுக்கு சமம். உன் உள்ளம் சுத்தமாக இருந்தால் உன் வாராகி அன்னை நான் அங்கே நிரந்தரமாக குடிக்கொள்வேன். வாழ்க்கை என்றால் முதலில் ஒருவருக்கொருவர் ஆழமான புரிதல் இருக்க வேண்டும். புரிதல் இல்லாத இடத்தில் சொர்க்கமே கிடைத்தாலும் அது நரகம்தான். உன் கஷ்டங்கள் யாருக்கும் புரியாது. நீ அனுபவித்த வேதனைகளை இந்த உலகம் அறியாது. ஆனால் உன் அன்னை நான் அறிவேன். உன் வாழ்க்கையை குறை சொல்கிற எவனுக்கும் நீ வாழும் வாழ்க்கையை ஒரு நிமிடம் கூட வாழ தகுதியோ பலமோ கிடையாது. அதனால் மற்றவர்கள் சொல்லும் வீணான வார்த்தைகளை உன் காதில் போட்டுக்கொண்டு உன் மனதை ரணமாக்கிக் கொள்ளாதே. என் செல்லமே, மனிதர்கள் எல்லாரும் அவர்கள் தேவைக்காகத்தான் உன்னை பயன்படுத்துகிறார்கள். காரியம் முடிந்ததும் உன்னை கறிவேப்பிலை போல தூக்கி எறிந்து விடுவார்கள். அவர்களின் பொய்யான அன்பை நிஜம் என்று நம்பி நீ ஏமாந்து போகிறாய். யாரிடம் பழகினாலும் ஒரு எல்லையோடு பழகு. உன் வாராகி அன்னை நான் உனக்கு தரும் முக்கியமான எச்சரிக்கை இதுதான். உன்னை சுற்றி சகுனிகள் அதிகம் இருக்கிறார்கள். உனக்கு நான் அதை செய்வேன், இதை செய்வேன் என்று வாயால் உறுதி கொடுப்பவர்களை தள்ளி நின்று கவனி. அன்போடு இருப்பதில் தப்பில்லை. ஆனால் இந்த உலகத்தில் வாழ கொஞ்சம் சாணக்கிய தனமும் புத்திசாலி தனமும் உனக்கு கண்டிப்பாக தேவை. என் தங்கமே, எத்தனையோ பேர் உன் காலை வாரிவிட காத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு அடியையும் நிதானமாகவும் புத்திசாலித்தனமாகவும் எடுத்து வை. நீ ஒரு குடிசை வீட்டில் வாழ்ந்தாலும் பரவாயில்லை. கடன் இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதுதான் அது உண்மையான சொர்க்கம். வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் நீ இரவு முழுவதும் தூங்காமல் தவிப்பது என் இதயத்தை வலிக்க செய்கிறது. தேவையற்ற ஆசைகளினாலும் வரவுக்கு மிஞ்சிய செலவுகளினாலும் உனக்கு இந்த கடன் சுமை பெருகியது. ₹1 செலவு செய்யும் முன்பாக அது மீண்டும் உன் கைக்கு வரும் வழி இருக்கிறதா என்று யோசி. ஆடம்பரத்திற்காக செலவு செய்வதை நிறுத்திவிட்டு அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடு. என் செல்லமே, உன்னை யாரிடமும் ஒப்பிட்டு பார்க்காதே. உனக்கான காலம் வரும்போது நீ இமயமலையை விட உயரமாக எழுந்து நிற்பாய். இந்த உலகமே ஒரு நாள் அழியப் போகும் நிலையில் பழகும் மனிதர்கள் மட்டும் எப்படி நிலையாக இருப்பார்கள்? யார் உன்னோடு பேசினாலும் பேசாவிட்டாலும் உன்னால் தனித்து நின்று ஜெயிக்க முடியும் என்கிற வைராக்கியத்தை உன் மனதிற்குள் வளர்த்துக்கொள். அந்த உறுதி உனக்குள் வந்து விட்டால் இந்த உலகத்தில் உன்னை எவனாலும் வெல்ல முடியாது. மனநோய் என்பது உடலை விட உன்னை அதிகம் பாதிக்கும். துரோகங்களாலும் மற்றவர்கள் பேசும் நஞ்சான வார்த்தைகளாலும் உன் மனதை நீயே கெடுத்து கொள்ளாதே. மனம் தளர்ந்து போனால் உடல் தானாக தளர்ந்துவிடும். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் இதுவரை நீ இழந்தது அதிகம் என்பதை நான் அறிவேன். உறவுகள் உன்னை தூக்கெறிந்த போதும் யாரும் இல்லையே என்று நீ ஏங்கினாய். ஆனால் உன் வாராகி அன்னை நான் உனக்குள்ளேயே உன் மூச்சாக கலந்திருக்கிறேன்.
உன் கண்ணீரை துடைக்க என் கரங்கள் இதோ நீண்டு விட்டன. உன் துயரங்களை வேரோடு அறுக்க என் உலக்கை காத்து கொண்டிருக்கிறது. உன் கஷ்டங்கள் என்கிற மலையை என் உலக்கையினால் இடித்து தவிடு பொடியாக்குவேன். இனி உன் முன்னே இருக்கும் தடைகள் யாவும் பொடி பொடியாகி போகும். உன் வாழ்வென்னும் பூமியில் வறுமை என்கிற களைகளை என் கலப்பையினால் வேரோடு பிடுங்கி எறிவேன். அங்கே மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் விதைப்பேன். என் பாதம் உன் வீட்டில் பட்டுவிட்டது. இனி அங்கே அஷ்டலட்சுமிகளும் நிரந்தரமாக குடியேறுவார்கள். என் அன்பு பிள்ளையே, உன் இரக்கத்தை மற்றவர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்கிறார்கள். இனிமேல் கொஞ்சம் உஷாராக இரு. ஒருவரை நம்புவதற்கு முன் பல முறை யோசி. ஆபத்து வரும்போது உன் வாராகி அன்னை நான் உனக்கு முன்னால் வந்து நின்று உன்னை காப்பேன். என் கையில் இருக்கும் கலப்பை உன் எதிரிகளின் சூழ்ச்சிகளை உழுது எறியும். என் உலக்கை உன் வறுமையின் முதுகை உடைக்கும். இனி உன் வாழ்க்கையில் எதற்கும் அஞ்சாதே. உன் முதுகின் பின்னால் மகா சக்தியாக நான் நின்று கொண்டிருக்கிறேன். உன்னை தொட நினைக்கிற தீய சக்திகள் எல்லாம் என் கோபக் கனலில் கருகி சாம்பல் ஆகும். நீ நேர்மையாக இரு. மற்றதை உன் தாய் நான் பார்த்து கொள்கிறேன். என் செல்லமே, உனக்கு ஒரு சுப செய்தி வரப்போகிறது. அது உன் வேலையில் ஒரு பெரிய முன்னேற்றமாக இருக்கலாம், அல்லது தீர்க்க முடியாத பணப்பிரச்சனை முடிவுக்கு வருவதாக இருக்கலாம். உன் பிள்ளைகளின் வாழ்க்கையில் ஒரு நல்ல திருப்பம் ஏற்படும். உன் நோய்கள் குணமாகி உன் உடல் வைரம் போல மாறும். என் அருளாசி பெற்ற உனக்கு இனி எதிலும் தடை இருக்காது. எங்கு சென்றாலும் வெற்றி உன்னை தேடி வரும். ஆனால் வெற்றி கிடைக்கும் போது தலைக்கணம் கொள்ளாதே. தோல்வி வரும்போது துவண்டு போகாதே. என் பாதங்களை மட்டும் பற்றிக்கொள். உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். என் தங்கமே, இந்த உலகம் மாயை நிறைந்தது. இன்று உன்னை புகழ்ந்து பேசுபவர்கள் நாளை உன்னை பழித்து பேச தயங்க மாட்டார்கள். அதனால் எதற்கும் கலங்காதே. உனக்குள்ளே இருக்கும் தெய்வீக தன்மையை உணர். நீ சாதாரணமானவன் அல்ல. என் அருளாசி பெற்ற ஒரு மகா சக்தி நீ. உன் சொல்லுக்கு ஒரு வலிமை உண்டு. அந்த வலிமையை நல்வழியில் பயன்படுத்து. உன் இல்லத்தில் எப்போதும் ஒரு விளக்கு ஏற்றி வை. அந்த ஒளியை போலவே உன் வாழ்வும் பிரகாசிக்கும். அன்பு மகனே, மகளே, அம்மா நான் எப்போதுதான் நிம்மதியாக இருப்பேன் என்று நீ எத்தனையோ முறை கேட்டாய். இதோ உன் காலம் கனிந்து விட்டது. இனி உன் வாழ்விலும் உன் வீட்டிலும் இன்ப தென்றல் வீச போகிறது. உன் துக்கங்கள் எல்லாம் பனி போல விலகி போகும். நீ கண்ட கனவுகள் ஒவ்வொன்றாக நனவாகும். நீ எதை நினைத்து என் பாதத்தில் கண்ணீர் விடுகிறாயோ அதை நான் நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன். உன் பாரத்தை நான் சுமக்கிறேன். உன் பாதையை நான் செப்பனிப்படுகிறேன். நீ நடக்க போகும் பாதையில் முட்கள் இருக்காது, மலர்கள் மட்டுமே இருக்கும். என் பாதுகாப்பு வளையத்திற்குள் நீ வந்து விட்டாய். இனி உன்னை ஒரு சிறு காற்று கூட தீண்ட முடியாது. என் வாராகி அம்மாவின் ஆசி இருக்கும் வரை உனக்கு அழிவே கிடையாது. என் அன்பு தங்கமே, இந்த வாராகி அம்மாவின் வார்த்தைகள் வெறும் ஒளி அல்ல. இது உனக்கான வாழ்க்கை பாடம் என்பதனை நீ ஆழமாக புரிந்து கொள். காலம் கனியும் வரை பொறுமையாக இருந்தா நீ இனி வரும் காலங்களில் விவேகத்தோடு செயல்பட வேண்டும் என்பதே என் விருப்பம். உன்னை சுற்றி எத்தனை சூழ்ச்சிகள் இருந்தாலும், எத்தனை சகுனிகள் வலை விரித்தாலும் என் கரம் உன்னை ஒரு கவசமாக பாதுகாக்கும் என்பதில் ஐயமில்லை. உன் மனதை காயப்படுத்தியவர்கள் எல்லாம் உன் வளர்ச்சியை கண்டு வியக்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை. அதுவரை உன் மௌனத்தையும் உழைப்பையும் மட்டுமே நீ ஆயுதமாக கொள்வாயாக. வீணான வதந்திகளுக்கும் தேவையற்ற உறவுகளுக்கும் உன் பொன்னான நேரத்தை செலவிடாமல்
உனக்கான இலக்கை நோக்கி பயணிக்க தொடங்கு. வாழ்க்கை என்பது ஒரு முறைதான். அதை மற்றவர்களுக்காக அழுது தீர்ப்பதை விட்டுவிட்டு உனக்காக வாழ கற்றுக்கொள். கடன் இல்லாத வாழ்வும் கவலை இல்லாத மனமும் உனக்கு கிடைக்க நான் என்றும் துணை நிற்பேன். உன் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கவும் உன் பிள்ளைகளின் எதிர்காலம் சிறக்கவும் என் ஆசிகள் என்றும் உனக்குண்டு. எதற்கும் கலங்காதே, எதற்கும் மஞ்சாதே. நீ எங்கே சென்றாலும் எதை செய்தாலும் உன் பின்னால் நிழலாக நான் வந்து கொண்டிருப்பேன். உன் கண்ணீரை துடைத்து விட்டேன். உன் பாரத்தை நான் சுமந்து கொண்டேன். இனி உன் வாழ்வில் வீசப்போவது வெற்றியின் தென்றல் மட்டுமே. நம்பிக்கையோடு உன் கடமையை செய். உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நிறைவேறும் காலம் இது. இந்த தாய் உன்னோடு இருக்கும் வரை உனக்கு வீழ்ச்சியே கிடையாது. சர்வ வல்லமை படைத்த இந்த வாராகி உனக்கு துணையாக இருக்கிறேன். மன நிம்மதியோடு இரு. நல்ல செய்திகள் உன்னை தேடி வரும். அம்மா இருக்கிறேன், என்றும் உன்னை காப்பேன். என் அன்பு தங்கமே, எல்லாம் நன்மையாகவே முடியும்.